எருசலேம் கோவிலில் இறைவேண்டல் என்னும் செய்தியை உங்களோடு பகிர விரும்புகிறேன். இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார். இயேசு சீடர்களோடு இறைவேண்டல் செய்தார். இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று ஓய்வு நாள் தோறும் இறைவேண்டல் செய்தார். இயேசு எருசலேம் கோவிலுக்கும் சென்றார். எல்லா யூதர்களும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அல்லது ஓரிரு முறைகளாவது எருசலேம் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நல்ல யூதர்களுடைய பழக்கமாக இருந்தது. இயேசுவும் அந்த பழக்கத்தை பின்பற்றினார். ஆண்டுதோறும் அவர் எருசலேம் கோவிலுக்கு சென்றார். அவருக்கு 12 வயதான பொழுது அவருடைய பெற்றோரோடு சேர்ந்து சென்றார் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பணி வாழ்விலும் பல முறை அவர் எருசலேம் கோவிலுக்கு சென்று எல்லா யூதர்களோடும் இணைந்து இறைவனை வழிபட்டார். லூக்கா 21:37 சொல்கிறது, இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார். இரவு நேரங்களிலோ ஒலிவம் என்று வழங்கப்பட்ட மலைக்கு சென்று தங்கி வந்தார். ஆகவே பகல் நேரங்களில் எருசலேமில் இருந்த பொழுதெல்லாம் இயேசு பகல் நேரங்களில் கோவிலுக்கு சென்று இறைவேண்டல் செய்தார், நற்செய்தியை அறிவித்தார். லூக்கா 21:38 சொல்லுகிறது, எல்லா மக்களும் கோவிலில் அவர் சொல்வதை கேட்க காலையிலேயே அவரிடம் வருவார்கள். ஆகவே இயேசு எருசலேம் கோவிலில் இறைவேண்டல் செய்தார், இறை செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்.